Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, இன்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே.
தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் கோ அண்ட் டெல் சம்படி அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துக்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே, வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்த இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகம், அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைகள், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமான வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளின் ஆழத்தையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்கு விளக்கி தருவாராக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சிந்தனைக்கென்று வைக்க விரும்பும் பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய அடங்கிய ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே தியானத்திற்கென்று வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். வேதம் முழுவதும் ஆண்டவர் கிராமம் கிராமமாக சுற்றி திரிந்ததாக வாசிக்கிறோம். திரள் கூட்ட மக்கள் அவர் பின்பாக சென்ற சம்பவங்கள் எல்லாம் அநேக இடங்களிலே அவர் கிராமங்களைத்தான் அதிகமாக நேசித்தார் என்பதை தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே அவதரித்து ஒரு சாதாரண கிராமத்திலே மாட்டுத் தொழுவத்திலே ஏழை பாலகனாய் பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவுக்கு ஒரே குமாரன் தேவகுமாரன். அவர் இந்த உலகிலே மனுஷகுமாரனாய் நமக்காக பிறந்தார். தாம் பிறக்க வேண்டிய குடும்பத்தையும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பதையும் நிர்ணயிக்க அவருக்கு அந்த நாட்களிலே உரிமை இருந்தது. ஆயினும் அவர் ஒரு கிராமத்தையும் ஒரு தச்சன் குடும்பத்தையும் பிறப்புக்கென்று ஒரு மாட்டுத் தொழுவத்தையுமே அவர் தெரிந்து கொண்டார். இன்று எப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடம்பரத்தின் உச்சக்கட்டத்திலே இருக்கிறோம். சுற்றி நடக்கும் காரியங்களை பார்த்து அவர்களோடு தங்களை ஒப்பிட்டு நாளுக்கு நாள் ஆடம்பரமான வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போவதை பார்க்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்திலே இது இன்னும் மிக அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய நாம், ஜீசஸ் இஸ் அவர் மாடல் அண்ட் பைபிள் இஸ் அவர் பேசிஸ். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே நமக்கு முன்மாதிரி. நம் கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த விலையேறப்பெற்ற வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களே நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாய் இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இயேசுவை நம்மை சுற்றி உள்ள மக்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள முடியும். இயேசுவின் அன்பை வாஞ்சித்து விரும்பி தேடி வர முடியும். அதற்கு
அவரை போல வாழும் ஒரு வாழ்க்கை மிக அவசியம். கிராமங்களை நேசித்த ஆண்டவர். இன்று பட்டணங்களிலே நடக்கும் காரியங்கள், கிராமங்களிலே நடக்கும் காரியங்கள். பட்டணங்களிலே மிகப்பெரிய ஆலயங்கள், மிகப்பெரிய ஆலயங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு சில ஆலயங்களின் காணிக்கை லட்சத்தை தாண்டுகிறது. அந்த அளவுக்கு வசதியான கணக்கற்ற குடும்பங்கள் நிறைந்து வழியும் ஆலயங்கள், ஆலய ஆராதனைகள். அதே சமயத்திலே கிராமங்களிலே மிகச்சிறிய ஆலயங்கள், 50 பேர் கூட உட்கார முடியாத ஆலயங்கள் இன்றும் திருநெல்வேலி திருமண்டலத்திலே கணக்கற்று இருப்பதை அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் இன்று தம்முடைய ஜனமாகிய கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார். இன்று தாங்கள் இருக்கும் இடங்களிலேயே இருந்து பல காரியங்களை செய்யும் கிறிஸ்தவம் புறப்பட்டு வெளியே போக வேண்டிய கடைசி காலங்கள். தேவையோடு இருக்கும் கிராம மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம். இன்று கிராமங்களிலே மிக மிக பின்தங்கிய நிலையிலே இருக்கும் எத்தனையோ கிராமங்கள். அங்கு வாழும் மக்கள் அத்தியாவசிய தேவைகள் கூட நல்ல முறையிலே சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டணங்களிலே இருப்போர் புறப்பட்டு கிராமங்களுக்கு, குறிப்பாய் ஞாயிற்றுக்கிழமைகளிலே செல்வார்களானால் கணக்கற்ற மக்களை பார்க்க முடியும், தேவையுள்ள மக்களை சந்திக்க முடியும். அவர்களோடு தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு தாராளமாய் உதவிக்கரம் நீட்டுவதன் மூலமாய் இயேசுவின் அன்பு இந்த உலகில் அனைவருக்கும் சென்று சேர, குறிப்பாய் கிராமங்களிலே வாழும் மக்களுக்கு சென்று சேருவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று இன்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். அன்று 2 சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், கழுதையையும் கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். கட்டப்பட்ட நிலையில் இருந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து வரும்படியாய் ஆண்டவர் அன்று 2 பேரை அனுப்பினார். இன்று அவர் அனுப்பும் ஒவ்வொரு தனிநபரையும் கட்டுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை கட்டுகளிலிருந்து கட்டவிழ்ப்பதற்காக அனுப்புகிறார். கட்டுகள் என்பது, கட்டு என்ற சொன்ன உடனே அனைவருடைய நினைவிலும் வருவது பிசாசின் கட்டு மட்டுமே இல்லை பிரியமானவர்களே. அதை காட்டிலும் கணக்கற்ற கட்டுகள் ஒவ்வொருவரிலும் இருப்பதை நம்மால் அறிய முடியும், உணர முடியும். காணப்படும் ஒவ்வொரு தவறான குணாதிசயங்கள், காலம் காலமாய் செய்து வரும் பல தவறுகள், இவையே ஒவ்வொருவருடைய கட்டுகள். எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவது, விட்டு கொடுக்க முடியாமை, தாழ்ந்து போக முடியாமை, மன்னிக்க முடியாமை, தாராளமாய் உதவிக்கரம் நீட்ட இயலாமை என்று எத்தனையோ காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருப்பதை அறிய முடியும். இன்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் புறப்பட்டு அனுப்புவது கட்டப்பட்ட தனி நபரை கட்டிலிருந்து கட்டவிழ்ப்பதற்காக. எப்பொழுது இது சாத்தியமாகும்? கட்டவிழ்க்க அனுப்பப்படும் நான் எந்த கட்டுகளினாலும் கட்டப்பட்டிருக்க கூடாது. முதலாவதாக நான் கட்டவிழ்க்கப்பட்ட அனுபவத்தை என் வாழ்க்கையிலே பெற்றால் மாத்திரமே கட்டுகளில் இருக்கும் பிறரை கட்டவிழ்ப்பதற்கான உரிமையும் தகுதியும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இன்று என்னிலே காணப்படும் கட்டுகளை நான் அறிந்து உணர்ந்து ஒவ்வொன்றாய் அந்த கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அதன் பின்பாக இயேசுவின் கட்டளையாகிய உங்களுக்கு எதிரே இருக்கும் கிராமத்துக்கு புறப்பட்டு போங்கள் என்ற கட்டளையை ஏற்று புறப்பட்டு வெளியே சென்று கட்டுகளில் இருக்கும் மக்களை கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கவும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும் இன்று நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது
நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வந்தது உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுவதற்காக நடைபெற்றதை வாசிக்கிறோம். ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வந்ததாக வாசிக்கிறோம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஆண்டவர் பவனி வந்தது கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இதே சம்பவத்தை அல்லது இதே காரியத்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் உறுதி செய்வதை பார்க்கிறோம். உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சகரியா 9:9 இப்படியாகவே நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் பவனி வந்தது கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்று மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாய் வலியுறுத்தப்படுகிறது. கழுதை உயரமாகவே இருக்கும், கழுதை குட்டி அதில் பாதி உயரம் கூட இருக்க முடியாது. இப்படி இரண்டு சம்பந்தமே இல்லாத உயரம் கொண்ட கழுதைகளின் மேல் ஒரு தனிநபர் பவனி வருவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? இரண்டு கழுதை என்று குறிப்பிட்டால் கூட ஓரளவுக்கு இரண்டு குதிரை கழுதையும் சமமாக இருக்கலாம். அதில் கூட ஒரு நபர் பவனி வருவது சற்று கடினமே. ஆனால் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஒரு தனிநபர் பவனி வருவது என்பது கிட்டத்தட்ட இயலாத காரியம் என்றே சொல்லலாம். ஆனால் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்திலே எழுதப்பட்ட அனைத்தும் ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. எந்த விதமான கருத்து வேறுபாடும் அதிலே இருக்க முடியாது. இதை உறுதி செய்வதற்காக, இதை புரிந்து கொள்வதற்காக இன்று மின்சாரம் குதிரையின் பலத்தோடு ஒப்பிடப்படுகிறது. வீடுகளிலே சம்பில் இருந்து, அதாவது தண்ணீர் விழும் தொட்டியிலிருந்து அதை ஓவர் ஹெட் டேங்குக்கு உயர்த்துவதற்கு எடுத்து செல்வதற்கு மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மோட்டாருடைய பவர் 1/2 ஹார்ஸ் பவர் என்று சொல்லப்படுகிறது. தோட்டங்களிலே மரங்களுக்கு, காய்கறிகளுக்கு, செடிகளுக்கு தண்ணீர் பாய்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் மோட்டார் 5 ஹார்ஸ் பவர் உண்டு, 7.5 ஹார்ஸ் பவர் உண்டு, 10 ஹார்ஸ் பவர் உண்டு. இவை அனைத்துமே குதிரையின் பலத்தோடு தான் ஒப்பிடப்படுகிறது. மின்சாரத்தின் பலம் குதிரையின் பலத்தோடு ஒப்பிடப்படுகிறது. ஒரு குதிரை 2 டன் எடையை இழுக்கும். அப்படியானால் 2 குதிரைகள் சேர்ந்து கணக்கின்படி 4 டன் எடையை இழுக்கும். ஆனால் நடைமுறையிலே 10 டன் எடையை இழுக்கும். 10 டன் எடையை அது இழுக்கும் என்பது நடைமுறை. எப்படி? ஒரு குதிரை தனியாக 2 டன் எடையை இழுக்கும் பொழுது 2 குதிரைகள் சேர்த்து பூட்டப்பட்டு இரண்டும் இணைந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது 10 டன் எடையை அது சாதாரணமாக இழுத்து செல்லும். அதை போலத்தான் ஆண்டவரை தனி நபராய் அவருக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய பலன் உண்டு. அதையே குடும்பமாய் இணைந்து செய்யும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று வாசிக்கிறோம். தனிநபராய் ஆண்டவருக்கென்று சாதிப்பது ஒருபுறம் இருந்தாலும் குடும்பமாய் இணைந்து ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்யும்போது அதிலே பல மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். குடும்பமாய் தனிநபராய் காரியங்களை செய்வது நல்லது. அதை காட்டிலும் மிக நல்லது, மிக மிக நல்லது குடும்பமாய் இணைந்து ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்வது. இங்கே வாசிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழிகளிலே விரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். வஸ்திரம் என்பது நீங்களும் நானும் உடுத்தி இருக்கும் ஆடை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு நாளிலே வஸ்திரம் என்பது காண கிடைக்காத பொக்கிஷமாயிருந்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாகமான்
தன் குஷ்டத்தை சுகமாக்குவதற்காக இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி செல்லும் பொழுது தன்னோடு மிக மிக விலை உயர்ந்த தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்து சென்றதை நாம் வாசிக்கிறோம். தான் சுகமானால் தீர்க்கதரிசிக்கு காணிக்கையாய் கொடுக்கும்படியாய் கிட்டத்தட்ட இந்த நாட்களின் மதிப்பின்படி சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள வெள்ளியையும் தங்கத்தையும் அவர் எடுத்து சென்றார். அதோடு 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து சென்றதாக வேதம் கூறுகிறது. அன்று விலையேறப்பட்ட தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஈடாய் வஸ்திரங்கள் இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. வஸ்திரத்தின் அன்று மதிப்பு அப்படியாக இருந்தது. அப்படியானால் எல்லோரிடமும் வஸ்திரம் என்பது கிடைக்காத ஒரு காரியமாக இருந்தது. அந்த நாட்களை விட்டுவிடுவோம். 1960 ஆண்டுகளிலே நான் அந்த நாட்களிலே 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருந்தேன். எங்களுடைய சொந்த கிராமமாகிய தென்காசி அருகில் உள்ள மேலமெஞ்ஞானபுரம் என்ற கிராமத்திற்கு முழு ஆண்டு விடுமுறைக்கு சென்ற பொழுதெல்லாம் வயல்காட்டிலே பெண்கள் வேலை செய்துவிட்டு கிணற்றின் தண்ணீரிலே குளித்து மாற்றுவதற்கு சேலை இல்லாத காரணத்தினால் சேலையின் ஒரு புறத்தை தன் உடம்பிலே சுற்றி கொண்டு மறுபுறத்தை மரத்தின் ஒரு கிளையிலே கட்டி வெயிலிலே நிற்பார்கள். சேலை முழுவதும் காய்ந்த பின்பாக காய்ந்த பகுதியை தன் உடம்பிலே சுற்றி கொண்டு ஈரமான பகுதியை மீண்டுமாக மரக்கிளையில் கட்டி அதை காய வைப்பார்கள். என்னுடைய காலத்திலேயே இதை நான் பார்த்திருப்பேன். ஆனால் அந்த நாட்களிலே இந்த வஸ்திரத்திற்கு என்ன மதிப்பு இருந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட வஸ்திரங்களை ஜனங்கள் தரையிலே விரித்தார்கள். ஏன்? என் ஆண்டவருடைய கால்கள் தரையிலே படக்கூடாது. இது விலையேறப்பட்ட வஸ்திரமாயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருடைய கால்கள் தரையிலே படாதபடி இந்த வஸ்திரத்தின் மேல் மிதித்து செல்லட்டும் என்று வழியெங்கிலும் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் விரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். மிகப்பெரிய நோக்கத்தோடு விலை உயர்ந்த வஸ்திரங்கள் தரையிலே விரிக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல ஆண்டவருடைய கால்கள் அதை மிதித்து செல்லவில்லை. மாறாக ஆண்டவரை சுமந்த கழுதையின் கால்கள் அந்த வஸ்திரங்களை மிதித்து சென்றதாக நாம் அறிகிறோம். அப்படியானால் எப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டவரை சுமக்க ஆரம்பித்து விடுகிறோமோ அதன் பின்பாக ஆண்டவர் நம்மை தரையிலே நடக்க அனுமதிப்பதில்லை. நம்மை அவர் தூக்கி சுமக்கிறார். நமக்கு இரத்தின கம்பளம் விரித்து நம்மை அழைத்து செல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை சுமக்கும் கழுதை குட்டியாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுமக்க ஆரம்பிக்கிறார். இந்த காரியங்களை வாழ்க்கையிலே அனுபவிக்க ருசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று ஆண்டவரை சுமந்து செல்லும் கழுதையாயும் கழுதை குட்டியாயும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மிகப்பெரிய காரியங்கள் இல்லங்களிலே நடப்பதை பார்க்கிறோம். நம்மை சுமக்க ஆரம்பிக்கும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அழகாய் நடத்தி செல்கிறார். இப்படியாக முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வருகிறார். திரள் கூட்ட மக்கள் வழியெங்கிலும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இன்று ஆலயங்களிலே பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. விசேஷித்த நாட்கள் ஆசரிக்கப்படுகிறது. குறிப்பாக குருத்தோலை ஞாயிறு அன்று அநேக கிராமங்களிலே அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் இணைந்து, குறிப்பாய் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் CSI திருச்சபையும் இணைந்து இந்த குருத்தோலை பவனியை மேற்கொள்வதை நாம் பார்க்க முடியும். திரள் கூட்ட மக்கள் கரங்களிலே குருத்தோலையை ஏந்தியவர்களாய் வழி எங்கிலும்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று ஓசன்னா பாடல்களை ஆர்ப்பரிப்போடு பாடி பவனி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறிலே இது நடைபெறுகிறது. ஒருவேளை இந்த பவனி முடிந்த பின்பாக, ஆலய ஆராதனை முடிந்த பின்பாக வெளியே நாம் சந்திக்கும் ஒரு சில நபர், குறிப்பாய் இயேசுவின் அன்பை குறித்து அதிகமாக அறியாதவர்கள் ஒருவேளை கேள்விகள் கேட்கலாம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு தான் போவீங்க, பாடல் பாடுவீங்க, என்னவோ கையிலே வேதத்தை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள், 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழித்து மீண்டுமாக திருப்பி வருகிறீர்கள். இன்றோ வித்தியாசமாக, மாறுபாடாக கரத்திலே குருத்தோலைகளை கையில் வைத்துக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று தெருவிலே பாடினீர்களே, யாருக்கு ஓசன்னா? யாரை ஆராதிக்கிறீர்கள்? இன்று விசேஷமாய் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இவர் யார் என்று அன்று நகரத்தார் கேட்டார்கள். இன்று நம்மை சுற்றி வாழ்வோர் நம்மை, நீங்கள் ஆர்ப்பரித்து பாடும் இந்த தெய்வம் யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இது தனி நபராய் ஒவ்வொருவருடைய அனுபவமாய் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு யாராயிருக்கிறார்? ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறேன்? அவர் சர்வ வல்ல தேவன், அவரால் எல்லாம் கூடும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிப்பவர் அவர். என் வாழ்க்கையிலே கணக்கற்ற காரியங்களை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். எங்கோ கிடந்த என்னை தம்முடைய அன்பினால் அவர் மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். என்னுடைய இல்லத்திலே அவர் தலைவராய், ஆலோசகராய், போஷகராய், பரிபாலகராய், பாதுகாவலராய் இருந்து இந்த நாள் வரை என்னை நடத்தி கொண்டு வருகிறார். குடும்பம் முழுவதையும் அழகாய் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். காரியங்களை அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாகவே செய்கிறார். என் வாழ்க்கையிலே இந்த நிமிடம் வரை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அழகாக செய்து கொண்டே இருக்கிறார். இப்படி தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமாய் இவர் யார் என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய அனுபவம்தான் என் பதிலாய் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு யாராயிருக்கிறார்? என் ஆண்டவர் பிதா தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை, தேவகுமாரனை இந்த உலகிலே மனுஷகுமாரனாய் அனுப்பினார். அவர் என்னில் அன்பு கூர்ந்த காரணத்தினால் எனக்காக சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்தார். இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் இப்படியாக ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்திராவிட்டால், ஆண்டவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகிலே பிறந்தது எனக்காகவே, என்னில் அன்பு கூர்ந்த காரணத்தினால்தான் அவர் இங்கே பிறந்தார். அவர் வாழ்ந்த 33.5 ஆண்டுகால வாழ்க்கை எனக்காகவே. சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டது, பாடுகளை பட்டது, மரித்தது எனக்காகவே என்று என் வாழ்க்கையிலே அதை நான் அனுபவமாக்கி கொள்ளாவிட்டால், அதை ருசிக்காவிட்டால், அனுபவிக்காவிட்டால், நம்மை சுற்றி வாழும் மக்களுக்கு இயேசுவின் அன்பை நாம் எப்படி சொல்ல முடியும்? இயேசு யார் என்ற கேள்விக்கு தனிநபராய் என்னால் இப்படி பதில் சொல்ல முடிந்தால் மட்டுமே ஒரு கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவளாய் வாழ்வதிலே அர்த்தம் இருக்கும் என்பதை இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. நான் கிறிஸ்தவனா, கிறிஸ்துவை உடையவனா? கிறிஸ்துவை உடையவனா இருந்தால் எங்கும், எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும்
இவர் யார் என்ற கேள்விக்கு என்னால் ஆணித்தரமாய் பதில் சொல்ல முடியும். என் இயேசு, அவர் ஒருவரே மெய்யான தெய்வம், அவர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவர், அவரால் எல்லாம் கூடும், எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். மரித்த இயேசு உயிரோடு எழும்பினார், இன்று நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். குறிப்பாய் அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். மரித்த நான் உயிரோடு இருக்கிறேன். எப்படி? மரித்த என் இயேசு உயிரோடு எழும்பி எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளாக வாழும் இயேசு கிறிஸ்து. இயேசு எனக்குள்ளாக வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கிறது? சாட்சி உள்ள முன்மாதிரியான நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சொல், செயல், பழக்க வழக்கங்கள், நடவடிக்கை, நடை, உடை, பாவனை அத்தனை மூலமாயும் என்னை காண்பவர்கள் என்னிலே இயேசுவை காணும்படியான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அதுவே இவர் யார் என்ற என் கேள்விக்கு, பிறருடைய கேள்விக்கு என்னுடைய ஆணித்தரமான பதிலாயிருக்கும். நான் ஆராதிக்கும் தெய்வம் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே அவரை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய சர்வ வல்லமையை என்று ஆணித்தரமாய் சொல்லும் அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, புதிய நாளுக்காக, நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் பவனி வந்ததை குறித்து வாசித்தோம். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வந்தார் என்று வாசித்தோம். எளிமையை தன்னுடைய வாழ்க்கையிலே காலமெல்லாம் கடைபிடித்தார் என்று வாசித்தோம். குடும்பமாய் ஆண்டவரை சுமக்க அழைக்கப்பட்ட நாங்கள் அப்படி சுமக்கும் பொழுது எங்களை ஆண்டவர் சுமக்கிறார் என்ற அந்த மேலான அனுபவத்தின் வழியாய் கடந்து செல்வோம் என்று பார்த்தோம். இவர் யார் என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் எப்படியாக இருக்கும் என்று பார்த்தோம். நல்ல தகப்பனே, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துவிட நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. காலம் இனியும் செல்லாது என்ற கடைசி காலத்திலே வாழ்கிறோம். ஒரு பாரம்பரிய பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஞாயிறு கிறிஸ்தவ வாழ்க்கை, பண்டிகை கிறிஸ்தவ வாழ்க்கையினால் எந்த பலனும் இல்லை. கிறிஸ்துவை எனக்குள்ளாக நான் வைத்திருக்கும் அனுபவத்தோடு வாழும் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து எனக்காகத்தான் பிறந்தார் என்ற வைராக்கியத்தோடு வாழும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துவிட ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். உம்முடைய ஜீவனுள்ள அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைகள் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். 30 60 100 பலன் கொடுக்கட்டும். உம்முடைய ஊழியக்காரனான உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழிநடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.